சொல்லுங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கப்பா. பெரிய பெரிய ஆளுங்க. எங்களுக்கெல்லாம் வருவீங்களா? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமா ஆக்கிடுங்க. சரிங்களா? சொல்லுங்களம்மா, சொல்லுங்க. உங்க லைவ் டைம சொல்லுங்க. அழகண்ணா லைவ்ல இருக்கீங்களா? உங்க லைவ் டைம் கேட்டேன். அழகண்ணா கூட லைவ் போடுறாரண்ணா. ஆனா அன்னைக்கு சைலண்ட் லைவ் தான் போட்டாரு அழகண்ணா. நான் கொஞ்ச நேரம் பேசினேன், அப்புறம் யாரும் வரல, நான் வந்துட்டேன். அப்புறமேட்டா மறுபடியும் உள்ளே போய் பார்த்தா லைவ் கட் பண்ணிட்டாரு அழகண்ணா. அதான் கேட்குறேன், எந்த டைம் லைவ் போடுறாங்கன்னு கேட்டேன். லைவ் எப்படி ஓடும் தெரியும், இதில் லைவ் வேறையா? லைஃபே எப்படி ஓடும் தெரியல, இதில் லைவ் வேறையா? பல பேரோட லைஃபே இந்த லைவ்ல தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா எப்படி மேட்ச் பண்ணிட்டேன்? பார்த்தீங்களா? லைஃபே எப்படி ஓடும்னு தெரியல, இதில் லைவ் வேறையா? பல பேரோட லைஃபே இந்த லைவ்ல தான் போயிட்டு இருக்காமா. எப்படி நீங்கள் சொன்னதுக்கு மேட்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா துரையண்ணா? சூப்பர் இல்லை? நமக்குள்ளேயும் டேலண்ட் நிறையா இருக்குதான் போல துரையண்ணா. அதுதான் நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது. திறமைகள் நிறைய உள்ளே இருக்குது போல இருக்குது. அதை கிளறதுக்கு தான் ஆளுங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வேற வழி இல்லையே. துரையண்ணா இன்னைக்கு நீங்கள் தான் மாட்டினீங்க, வேற என்ன பண்ணுறது? உங்ககிட்ட தான் புலம்பி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதுதான் அண்ணா. அதாவது திறமைகள் நிறைய கொட்டி கிடக்குது அண்ணா உள்ள. அதை வெளில கொண்டு வர்றதுக்கு தான் ஆளுங்க யாருமே இல்லை. நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை பார்த்ததும் அப்படியே எல்லாம் கொட்டுது அண்ணா. என்னண்ணா சொல்கிறீங்க? உண்மை தானே அண்ணா? துரையண்ணா நீங்கள் லைவ்ல இருக்கீங்க, இன்னும் ஒருத்தர் யார் இருக்காங்கன்னு தெரியலையே. 2 பேர் காட்டுறீங்க, இன்னொருத்தர் யாரு? கொஞ்சம் பேசுங்க. முப்பதாவது லைக் வந்திருக்கு. யார் அது தெரியலையே. 29 லைக் தான்ண்ணா இருந்துச்சு. இப்போ இது 30வது லைக்காக மாறி இருக்கு. ஆனால் யாருன்னு தெரியல. பேசுங்க, யார் அந்த 30வது லைக்கு? பேசுங்க. என்ன ஆச்சு? பேசுங்க. பாவம் இந்த பொண்ணு ஏதோ புலம்பிட்டு இருக்கு. வந்ததுக்கு லைக்காவது போட்டு போன் போட்டு கிளம்பிட்டீங்களா எப்படி? இல்லை பேசுங்க, சொல்லுங்க. சொல்றதெல்லாம் சரி, அது என்ன நமக்குன்னு எனக்குன்னு ஏதாவது, அது உனக்குன்னு சொல்லு. சொல்றதெல்லாம் சரி, அது என்ன நமக்கு எனக்குன்னு சொல்லு, அதாவது உனக்குன்னு சொல்லு. துரையண்ணா எப்படி அண்ணா, எப்படி இதெல்லாம்? சொல்றதெல்லாம் சரி, அது என்ன நமக்கு உனக்கு? ஏன் என்னையும் சேர்த்துக்கிற அதானே கேட்குறீங்க? தெரியுது தெரியுது. ஆடு மேய்க்கிறது பண்ணி மேய்க்கிறது திறமை தான், யார் இல்லைன்னு சொன்னா? துரையண்ணா இப்படியெல்லாம் சொல்லப்படாது துரையண்ணா, சொல்லப்படாது. இப்படி இல்லாம சொல்றது. இப்படி ஒரு பதிலை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையே துரையண்ணா. அது என்ன நமக்குன்னு சொல்ற, உனக்குன்னு சொல்லுனீங்க, அது செம. இதுக்கும் மேல செம. ஆடு மேய்க்கிறது பண்ணி மேய்க்கிறது திறமை தான், யார் இல்லைன்னு சொன்னா? துரையண்ணா, துரையண்ணா வேற லெவல்ல பேசுறீங்களே துரையண்ணா. உங்ககிட்ட டியூஷன் வரேன் துரையண்ணா. நானும் இது மாதிரிலாம் பேச கற்றுக்கணும், ஓகேங்களா? எப்போலேருந்து டியூஷன் வரட்டும் சொல்லுங்க துரையண்ணா, வருகிறேன், வந்து கற்றுக்கொள்கிறேன், ஓகேவா? உங்ககிட்ட இது மாதிரி பேசுறதுக்குலாம் நானும் இப்படி பேசணும் இல்லையா? நல்லா இருக்குங்க பேசுறது. சொல்லுங்களேண்ணா, சொல்லுங்க. எப்போ டியூஷன் வரணும்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வரேண்ணா. சரியா?